அதனால் அவருடைய ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று நாங்கள் கருதுகிறோம். அவருடன் பழகிய காலங்களில் அவருடைய நண்பனாக இருந்த கால அனுபவங்கள் என்றுமே எங்களால் மறக்க முடியாதவை. நிச்சயமாக அவருடைய குடும்பத்திற்கு இது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். அந்த இழப்பை தாங்கும் வல்லமை ஆண்டவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாசத்துக்குரிய நண்பன் மயூரன் அவர்களே, உங்கள் நினைவுகள் எப்போதும் எம் இதயத்தில் வாழும். உங்கள் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் சாந்தி அடையட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்று இந்த வேளையில் இப்படி ஒரு துக்கமான முகத்தில் உங்கள் முன் மயூரனை பற்றி சிறு குறிப்புகள் சொல்லுகிறேன். மயூரனை எனக்கு எங்கள் வீட்டுக்கு முன் வீட்டில் வசிக்கிறவர். அப்போ சுட்டி பையனாக தான் தெரியும். நான் இங்கே வந்து 35 வருஷங்கள் ஆகுது. அப்போ அவரை சுட்டி பையனாக தான் எனக்கு அவர் தெரியும். ஒரே துடியாட்டம். அதோட ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒழுங்கையிலோ ஓடியே தெரியும். மயூரனும் குபேரனும் எப்பவும் நாங்கள் மயூரனை தனியாக சொல்கிறேன். மயூரன் குபேரன் தான் எப்பவும் கதைப்போம். என்ன கதைக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் 90ஆம் ஆண்டு நான் வேலை செய்து கொடுத்த போது இடம்பெயர்ந்து வந்து ஒரு 6 மாதம் வீட்டிலேயே இருக்க வேண்டி வந்தது. பிரச்சனை இல்லை, திருப்பி போகலான்னு கொடுத்தது. அப்போ மயூரன் குபேரன் எப்பவும் மத்தியான சாப்பாட்டை முடிஞ்சோன்னா ஓடி வந்துட்டு நம்ம இடவிட்ட எங்களுக்கு வாங்கறதுக்கு நிலை இருந்து நாங்கள் காட்சி ஆடுவோம் இல்லையா. அப்போ மயூரன் குபேரன் எங்களுக்கு பயம் என்னன்னா கேப்சல்ட்டிவாங்க. அவங்களுக்கு இந்த பக்கத்துக்கு போகிறாங்கன்னு சரியான பயமாக இருக்கும். அந்த நினைவு தான் எனக்கு எப்பவும் இருக்குது. அதுபோல் அவருடைய புன்னகையை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கள். இந்த புன்னகையை மறக்கவே இல்லாம மயூரன்டா அந்த கண்ணும் அந்த புன்னகையும் எப்பவும் இருக்கும். அதுக்கு பிறகு கனகால நாங்கள் இங்கே வந்து வெளியாளர்கள் தொடர்பு இல்லாட்டிலும் இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அப்துல் கலாம்ன்றவர் தான் ஞாபகம் வருது. நான் பிறந்தது ஒரு சம்பவமாக இருந்தாலும் பிறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும். அந்த வகையில் தி ஹார்டி பாய்ஸ் எல்லாரும் வந்து அதனுடைய இந்த இறுதி யாத்திரையை இவ்வளவு இதாக சிறப்பித்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் குடும்பத்தின் சார்பில் நன்றி சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய ப்ரேயர்ஸ் ஆர் வித் ஹிஸ் வைஃப் அண்ட் மதர் ஸ்பெஷலி. ஏனென்றால் ஒரு துணைக்கு தான் அந்த இழப்பு தாக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாரும் எங்கட வேலையை இழப்பு போயிடுவோம். ஆனால் அந்த அவருடைய மனைவியும் பிள்ளைகளுக்கும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சுகந்திக்கும் இந்த சகோதரங்களும் அவையில கைவிட மாட்டினோம். ஆனால் அந்த அவைகளுக்கு அந்த இழப்பு ஒரு காலமும் போக போறையில அதே மாதிரி சின்னக்காக்கும் ஒரு மகனை கொடுக்குறது பெரிய வேண்டியது. இப்போ சின்னக்காக்கும் பிள்ளைகளுக்கும் நிறைய பிள்ளைகளுக்கும் இந்த சகோதரர்களுக்கும் அந்த அந்தாரத்தையும் அதை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். சின்னவனை பற்றி சில வரிகள். நீ சென்ற நாள் முதல் இந்த உலகம் நிசப்தமாய் மாறிவிட்டது. நீ சிரித்த அந்த ஒளி இன்னும் என் காதுகளில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நான் பகிர்ந்த சின்ன சின்ன நினைவுகள் என் மனதில் ஒரு கடலாய் பெருக்கெடுக்கிறது. உன் கைப்பிடித்த பாறைகள் இன்று வெறுமையாய் தோன்றுகின்றன. நீ இல்லாத இந்த வாழ்வு ஒரு முழுமையற்ற பாடலாய் இருக்கின்றது. நீ எவ்வளோ தொலைவில் இல்லை. ஒவ்வொரு மூச்சிலும் நீயே என் அருகில் இருப்பது போல் உணர்கிறேன். உன் குரல் மறைந்தாலும் உன் சொற்கள் என் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் மூலம் கிடைத்த 4 உறவுகளும் எங்கள் நினைவுகளை உன்னை அவர்களை தினத்தினம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்று உன் அன்புடன் உன் அன்பு தங்கை. நன்றி. அமைதியாக இருக்கிறது. குடும்பத்தின் வழிகாட்டி, அன்பின் உகழ்க்கும் பாசமான தந்தை, அன்பான
சிவாய மகிழன் அவர்கள் மகால மரண செய்தி கேட்டு உங்கள் வந்து அனுதாபம் தெரிவித்து பல ஆனந்த வார்த்தைகள் கூடிய பல வகைகளில் உதவி புரிந்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் மற்றும் தொலைபேசி மற்றும் சமூக வலைத்தளங்களாக ஆதரவு தெரிவித்தவர்கள் அனுதாபங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் என்னுடைய பாடசாலை நண்பர்கள் மற்றும் பல்கலைக்கழக நண்பர்கள் அனைவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் அவர் சென்றாலும் அவருடைய நினைவுகளுடன் வாழும் நினைவுகளை ஞாபகப்படுத்தும் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சார்பில் இந்த இறுதிக்கிரிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். Dear friends and family members, I extend my heartfelt gratitude to all of you for being part of this memorable day. Your presence and support have been very invaluable. We appreciate your time and contributions, which made great support during this hard time. Thank you everyone. Thank you so much. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுது மின்னெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க போகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகிருந்த நிப்பாந்தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்ஞகந்தன் பெய்களர்கள் வெல்க புறத்தார்க்கும் பூங்கடல்கள் கரம்புரிவார் மகளும் போன்கடல்கள் வெல்க சிறப்புரிவார் ஓங்கி மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையம் தேவரடி போற்றி ஆராத இன்பம் அருள் மலை போற்றி சின்னவனின் சிந்தையுள்
மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுத்தேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்களையா என ஓங்கி ஆழ்ந்தகந்தே வெய்யாய் தனியாய் ஏமானா விமலா பொய்யாய் இணையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி விடுகின்ற மெய்யுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானேன் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆற்றமணகிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின் கொடுப்பில் நாட்டத்தின் நேரியாய் தேயாய் நதியானே மாத்த மனம் கடிய நின்றவரை ஒளியே. கந்தவான் கந்தவுடனே போன சிவகலையாய் திசையுள் தேர்ந்தோன்றி பிறந்த பிறப்பருக்கும் கடையாய் ஓர்வெளித்த மறுபடி வந்தாய் எம்பெருமான் மகிழ்ச்சியே தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருட்கயிற்றாற் கட்டி புறந்தோறும் ஓட்டங்கள் புழுவடைச்சு மூடி மனத்தோறும் முப்பது வாய் குடிவை மலங்கப் புலனைக்கும் வஞ்சனையைச் செய்ய எனக்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த பாணி கருத்துள் நலந்தாயிராத சிறியேற்றி நல்கி நிலம் நல்கி வந்தருளி கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலத்துடரே சேதனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பத்தருக்கு மாறிக்கு மாறியதே நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கெட பெருங்கருணை பெறாரே ஆறாமுதே அளவிலா பொன்மானே ஓராதார் உள்ள தொடிக்கும் மொழியானே நீராய் உனக்கு ஆறுயிராய் இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பருக்கமே யாவையுமா மலையுமா சோதியனே துருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தன் நடுவாகி அல்லாதே Thank you.
வேற்று விகார விடக்குடம்பி ஒக்கிடப்ப ஆத்தேரம் ஐயா அழகே ஓரென்றன்று போற்றி புகழ்ந்திருந்தே பொய்கட்டு விஞ்ஞானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி தாரானே கள்ளப்புலப்புறம்பை கட்டடிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அருள்பானேயோ என்று சொல்ல கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரு ஏற்க பணிந்து கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை.
மழை போன்றதே வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடன் மறை